ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோனிக் செக்ஷன்ஸ் சாப்டர்லேருந்து பேராபோலாங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். பேராபோலா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோனிக் செக்ஷன்ஸ் தான் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையிலேருந்து என்னென்னு புரிஞ்சுக்கலாம். கோனிக் செக்ஷன் ஒரு கோனிக், அதாவது ஒரு கோனோட பார்ட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா. இந்த ஒரு கோன் இருக்கு, இந்த கோனை ஒரு பிளேன்னால இன்டர்செக்ட் கட் பண்ணுறோம், பிளேனை வச்சு கட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 2D கர்வ் கிடைக்கும். இந்த 2D கர்வ் தான் நம்ம கோனிக் செக்ஷன் சொல்கிறோம். இந்த கோனோட ஆக்சிஸுக்கும் இந்த பிளேனுக்கும் இருக்க ஆங்கிள், இதை வச்சு நம்மளுக்கு ஆங்கிள் தீட்டான, இதை வச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே 4 டைப்ஸ் ஆஃப் கோனிக் செக்ஷன் ஆர் பேராபோலா. பேராபோலா எப்படி கிடைக்குன்னா, இந்த ஸ்லாண்ட் ஹைட் இருக்குல்ல, கோனிக்கோட ஸ்லாண்ட் ஹைட், கோனோட ஸ்லாண்ட் ஹைட் அதுக்கு பேரலாக பிளேன் கட் பண்ணிச்சுன்னா கோனு நம்மளுக்கு ஒரு இன்ஃபைனைட் கர்வ் கிடைக்கும், அதாவது எண்ட் பாயிண்ட் இல்லாத ஓப்பன் கர்வ் கிடைக்கும். இது பேர், இந்த ஷேப் பேர் நம்ம பேராபோலான்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ஃபர்தர் லெக்சர்ஸில் இன்னும் பார்ப்போம். அதுவே பேஸுக்கு பேரலாக பிளேன் கட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்கும். பேஸுக்கும் பேரலாக இல்லாமல் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்க்கும் பேரலாக இல்லாமல் ஒரு ஆர்பிட்ரி ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிளில் கட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு எலாங்கேட்டட் சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கிற 2D ஷேப்பை எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸுக்கு பேரலாக பிளேன் கட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 ஓப்பன் கர்வ்ஸ் கிடைக்கும். இதை நம்ம ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். இங்கே இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், சர்க்கிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எலிப்ஸ். இங்கே நம்ம தீட்டான்னு சொன்னோம்ல, இந்த தீட்டா 0வா இருக்கும்போது, சாரி, இந்த தீட்டா 90ஆ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தானே இருக்கும். சர்க்கிளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ஸ்ட்ரக்சர் தானே இருக்கும். அப்போ தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப் வந்து சர்க்கிள். அதுதான் நம்ம சர்க்கிள் இஸ் கன்சிடர்ட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போ நம்ம கோனிக் செக்ஷன்ஸ்னால் என்னென்னு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போது இதை எப்படி நம்ம கிராஃபில் யூஸ் பண்ணுறோம், இதை எப்படி நம்ம கிராஃப் வரையும்போது நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the locus of point which moves in a plane such that the ratio of its distance from a fixed point to its perpendicular distance from a fixed straight line is always constant. அதாவது ஒரு பிளேன்ல ஆர்பிட்ரி பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறோம். இந்த P ஏதோ ஒரு பாயிண்ட் x, y, அந்த பாயிண்ட்டுக்கும் நம்மளோட கோனிக்கோட ஃபோக்கஸ் எஸ், ஃபோக்கஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எஸ்பின்னு எடுத்துக்கிறோம், எஸ்பி. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் ஒரு ஆர்பிட்ரி லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இது வந்து ஒரு ஜென்ரல் லைன் ஈக்குவேஷன். அதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பிஎம், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிஎம் எடுத்துக்கிறோம். இந்த எஸ்பியும் பிஎம்மோட ரேஷியோ, எஸ்பி பை பிஎம் ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் ஃபுல்லாக, இப்போ பேராபோலான்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேராபோலான்னு எடுத்துக்கிறோம்னா இந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் அந்த பேராபோலா இருக்க எந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் டு திஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கோனிக்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னா எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். எசென்ட்ரிசிட்டி ஆல்ஃபபெட்டில் ஈன்னு மென்ஷன் பண்ணுவோம். எஸ்பி இஸ் ஈக்குவல் எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் சி. இதுதான் வந்து கண்டிஷன், கோனிக் கண்டிஷன். இதை வச்சு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படின்னு கண்டுபிடிப்போம். எஸ்பியோட எஸ்பியை நம்ம எப்படி எழுதலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எஸ் அண்ட் பின்னு எழுதலாமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்ன,
ரூட் ஓவர் x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square தெரியும். இங்கே என்ன வரும்? alpha minus x whole square plus beta minus y whole square. அதுவே pm ஓட வேல்யூ என்ன? pm வந்து perpendicular distance between a point and a line. அதோட ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும்? ax plus by plus c divided by root over a square plus b square. இந்த pm ஓட வேல்யூ sp ஓட வேல்யூ வச்சு இதை நம்ம இது ரெண்டையுமே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். x minus alpha whole square plus y minus beta whole square is equal e square into ax plus by plus c whole square divided by a square plus b square. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வச்சு அது எந்த கோணிக்குன்னு எப்படி சொல்லலாங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் using eccentricity value. இப்போ eccentricity value E வந்து 0 இருந்துச்சுன்னா அது சர்க்கிள். அதுவே eccentricity value 0 ஓட அதிகமா பட் 1 ஓட கம்மியா இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ். அதுவே eccentricity value equal to 1 இருந்துச்சுன்னா அது பாராபோலா. eccentricity value 1 ஓட பெருசா இருந்துச்சுன்னா அது ஹைப்பர்போலா. இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன கோணிக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு eccentricity வேல்யூ கொடுக்கல, ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் ரெப்ரசன்டேஷன் ஜெனரல் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் முன்னாடி பார்த்து இந்த ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதோ அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் நம்ம இப்படி எழுதலாம். இதில் இந்த ஏ ஹெச் பி ஜி எஃப் சி இதெல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இது அந்த ஈக்குவேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா அதுக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஸ்கிரிமினன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஸ்கிரிமினன்ட் அது என்னதுன்னா xy டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 4h ஸ்கொயர் மைனஸ் 4 times ab. ஸோ இந்த ஈக்குவேஷன் 0வோட பெருசா இருக்கா, 0வோட கம்மியா இருக்கா, இல்லாட்டி 0க்கு ஈக்குவலா இருக்காங்கிறது ஒரு பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். அடுத்து செகண்ட் பேராமீட்டர் வந்து செகண்ட் ஆர்டர் டிஸ்கிரிமினன்ட். அதோட வேல்யூ டெல்டா இஸ் ஈக்குவல்ஸ் determinant of coefficient matrix. Coefficient matrix என்ன? G H F sorry இங்க H இது G G H F. இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்னா A B C plus 2
f 2f g h minus af square minus bg square minus ch square. Delta is equals, இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டெல்டா ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அது வந்து டீஜெனரேட் கோனிக்னு சொல்லுவோம். டீஜெனரேட் கோனிக். இதோட மீனிங் என்னன்னா, இந்த டைப் ஆஃப் கோனிக்கை வந்து நம்மளால கர்வ் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ணவே முடியாது. cannot be reduced into curve equation. அதுவே டிஸ்கிரிமினன்ட் greater than 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3 கேஸ் இருக்கு. செகண்ட் பேராமீட்டர் என்னது, 4h square minus 4ab. இதில் நம்ம வேல்யூஸ் தான் செக் பண்ணுறதுனால இந்த 4 வந்து நம்மளுக்கு ஃபேக்டராக ஒர்க் ஆகாது. ஸோ செகண்ட் பேராமீட்டர் வந்து h square minus abயோட வேல்யூ. இப்போ இந்த h square minus ab ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது பாரபோலா. h square less than ab இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ். அதுவே h square greater than ab இருந்துச்சுன்னா அது ஹைப்பர்போலா. First example, what conic does the following equation represent? கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 25x square plus y square minus 2x plus 1 is equals 4x minus 3y plus 1 whole square. இதை நம்ம பார்த்தா எப்படி இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அது எந்த ஃபார்ம்ல இருந்துச்சு, ஆல்ஃபா மைனஸ் x whole square plus beta minus y whole square is equals e square into ax plus by plus c whole square divided by a square plus b square. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் மாதிரி இதை நம்ம மேனிபுலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம கொடுத்துற கொஸ்டின் எப்படி எழுதலாம்னா, x minus 1 whole square எழுதலாமா, x square என்ன கொடுத்துருக்காங்க, x square minus 2x plus 1 வந்து நம்ம x minus 1 whole square plus y square is equal to 4x minus 3y plus 1 whole square divided by 25 எழுதலாமா. இப்போ இது சிமிலரா இருக்கு, இதுவும் சிமிலரா இருக்கு. ax plus by plus c வந்து நம்ம 4x minus 3y plus 1 இருக்குன்னா a square plus b square வேல்யூ என்ன வரும், 4 square plus 3 square, இந்த வேல்யூ 25. அதுவும் கரெக்டா இருக்கு. அப்போனா ஈயோட வேல்யூ என்ன, இங்கே தானே இ இருக்கணும், ஈயோட வேல்யூ இ ஸ்கொயர் இஸ்குவல்ஸ் 1ன்னு சொல்லலாமா கம்பேர் பண்ணா. அப்போ ஈயோட வேல்யூ 1. அப்போ இ 1 இருந்துச்சுன்னா நம்ம அது என்ன கோனிக்குன்னு சொல்லுவோம், பாராபோலா. இதான் நம்ம போன சைடு பார்த்துருந்தோம். ஸோ பாராபோலா தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஈக்குவேஷன் ax square plus 4xy plus y square plus ax plus 3y plus 2 is equal to 0 represents a parabola. Then find the value of a. So இது வந்து
ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் ஃபார்மில் இருக்கு. இதுக்கு நமக்கு என்ன தெரியும்? பேரபோலா இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, இன்னொன்று h ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியாக இருக்கணும். இதில் டெல்டா இஸ் ஈக்குவல் 0 கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால இதை நம்ம செக் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அவங்களே ஏற்கனவே பேரபோலான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏபிங்கிற ஈக்குவேஷன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஹெச்ங்கிறது என்னது? 2xyயோட கோஎஃபிஷியன்ட். இங்கே 2xy 2 இன்டூ 2xy தான் 4xy. 2xyயோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 2. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இங்கே அது ஏ. பிங்கிறது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ. அவ்வளோதான். பார்க்க கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் ரெண்டு லைன் தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின். x is equals to t square plus t plus 1, y is equals to t square minus t plus 1. Determine the name of the curve described by the parametric equations. இது parametric equations. Parametric equationsனா எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம xy ரெண்டு வேரியபிள்ல இருக்கிறத ஒரே வேரியபிளாக மாற்றுறது. இங்கே tங்கிற வேரியபிளில் மொத்த ஈக்குவேஷன் மாறிடணும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு xy டேர்ம்ஸில் ஈக்குவேஷன் வேணுங்கிறதுனால நம்ம டீயை எலிமினேட் பண்ணுறோம். டீயை எலிமினேட் பண்ணிட்டு எக்ஸ் கம்மா ஒய்யை இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஆகுதுன்னா ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆகுது. இப்படி எழுதலாம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2d வரும். ஈக்குவேஷன் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம t என்ன எழுதலாம்னா t is equal to quadratic ஃபார்முலா யூஸ் பண்ணி -1 plus or minus root over 1 square minus 4 into 1 minus x divided by 2. So x minus y equal to 2 into இந்த 2 cancel ஆயிரும். So -1 plus or minus root over 4x minus 3. இதை நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ x plus 1 minus y whole square squaring on both sides is equal to 4x minus 3. இங்கே கொண்டு போயிட்டு நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடும். சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா x square plus y square plus 1 minus 2xy minus 2y plus 2x is equal to 4x minus 3. எழுதலாம்னா x square plus y square minus 2xy minus 2x minus 2y minus 2x plus 4 எழுதலாம் equal to 0. இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும்? இது என்ன கோணிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா கமா ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இங்கே ஹெச்சோட வேல்யூ என்ன? ஹெச்சோட வேல்யூ வந்து 2xyயோட கோஎஃபிஷியன்ட். அப்போனா இங்கே 1 ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ வந்து -2 அண்ட் -2. சாரி 1 x square coefficients, x square and y square coefficients 1 and 1. So இது 0. இப்போ
ஃபஸ்ட்டு நம்ம டீஜென்ரேட்டா நான் டீஜென்ரேட்டான்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி 0 இருக்க கண்டிஷனுக்கு இது பாராபோலா. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு இப்போ டெல்டாவோட வேல்யூ வேணும். டெல்டாவோட வேல்யூ என்ன? டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஃபார்முலா என்ன? ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் CH ஸ்கொயர் மைனஸ் F ஸ்கொயர் B மைனஸ் G ஸ்கொயர் F square A G square BG square. So find the delta oda value 4 plus 2 into minus 1 into minus 2 into minus 2 minus 4 minus 4 minus 4. So find the part 2 into minus இது வந்து minus 8 இது minus 8. டோட்டலாக நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக டெல்டா இஸ் ஈக்குவல் டு minus 16 வருது. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பார்த்துருந்தோம்? டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருக்க இந்த கேஸில் இது பாராபோலா. ஸோ ஆன்சர் பாராபோலா. அடுத்து நம்ம இந்த வீடியோட டாபிக்கான பாராபோலாக்குள்ளே போகும். பாராபோலான்னா என்ன? Parabola is the locus of point which moves in a plane such that its distance from a fixed point is always equal to its distance from a fixed line. அதாவது E is equal to SP by PM. அது வந்து நம்மளுக்கு எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா தெரியும். இது ஈக்குவல் டு 1 இருந்தால் அது பாராபோலா. இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இதுதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாராபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? கோனிக்கோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன? ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் இங்கே இ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாலாம் எப்படி வந்துச்சு? இப்படி ஒரு லைன், இது ஒரு லைன், இங்கே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸ், இது பி, இதோட வேல்யூ ஆல்ஃபா கமா பீட்டா, இதோட வேல்யூ எக்ஸ் கமா ஒய். கரெக்டா? இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா, ஜென்ரலாக பாராபோலா, அதாவது ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுற பாராபோலாக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஃபோக்கஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஃபோக்கஸை வந்து A,0 கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ஃபா கமா பீட்டா வேல்யூ என்னன்னு வந்துடும்? ஆல்ஃபாவோட வேல்யூ ஏன்னு வந்துடும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிரும். அதே மாதிரி இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிங்கிறது இங்கே டைரக்ட் ஃபிக்ஸ். பாராபோலாவுக்கு அந்த நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு கோனிக்கு ஒவ்வொரு லைன் இருக்கும். இங்கே இந்த லைன் பேர் வந்து டைரக்ட் ஃபிக்ஸ். இந்த டைரக்ட் ஃபிக்ஸ் லைனோட ஈக்குவேஷன் இங்கே என்னன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஈயோட வேல்யூ 1, இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா
y square is equal to 4ax. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேரபோலான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேரபோலா அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இது ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடையாது, இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா கன்சிடரேஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். a, 0ல சென்டர் இருக்கு, அப்போ நம்ம கன்சிடரேஷன் எடுத்திருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பாராபோலாவில் இருக்க டேர்ம்ஸ் என்னென்னா, பாராபோலா பற்றி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சில டேர்ம்ஸ் தெரியணும், அது என்னென்னு பார்ப்போம். இப்போ axis of the parabola is a straight line which passes through focus and perpendicular directly to the parabola. அதாவது இது ஒரு பாராபோலா, அதில் இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எதில் பாராபோலாவோட ஃபோக்கஸ் இருக்கோ அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸும் இந்த லைன் பெர்பெண்டிகுலர். ஸோ இதுதான் வந்து ஆக்சிஸ். அடுத்து the point of intersection of parabola and its axis is called vertex. இந்த parabola ஒரு பாயிண்ட்ல ஆக்சிஸோட மீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பேர் தான் vertex. டபுள் ஆர்டினேட். இப்போ பாராபோலால நம்ம இந்த ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையும். இந்த லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை மீட் பண்ணணும், ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுதான் டபுள் ஆர்டினேட்டட் கண்டிஷன். டபுள் ஆர்டினேட் லைன் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பாராபோலா at 2 points. இது நம்ம D1 மென்ஷன் பண்ணோம் டபுள் ஆர்டினேட்டை. அடுத்து லேட்டஸ்ட் ரெக்டம், டபுள் ஆர்டினேட் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ் ஆஃப் பாராபோலா. டபுள் ஆர்டினேட் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டபுள் ஆர்டினேட்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டபுள் ஆர்டினேட் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது. இந்த டபுள் ஆர்டினேட் பேர் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எஸ்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து a, 0 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வெர்டெக்ஸ் வந்து 0, 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து x is equal to -a. இந்த ஃபார்முக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் பெர்பெண்டிகுலர் லைன். அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேயும் ஃபோக்கஸ்லையும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்ம என்ன எழுதலாம், a, y1 a, -y1 எழுதலாமா. இப்போ இந்த y1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். இந்த y1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இந்த பாராபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வேணும். அது y square is equal to 4ax. அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ a. ஸோ y square is equal to 4a square. y is equal to plus or minus 2a. ஸோ y1 இங்கே ப்ளஸ் 2a எடுத்துக்கிறோம், -y1 இங்கே -2a எடுத்துக்கிறோம். அப்போது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LLRன்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இது a, 2a, இது a, -2a. ஸோ லென்த் என்னது 4a. இது இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட். இதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அடுத்து ஃபோக்கல் கார்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்டுனா என்னது, கார்டுங்கிறது என்னன்னா பாராபோலா ஒரு லைன் கட் பண்ணுது. சாரி,
பேரபோலால ஒரு லைன் கட் பண்ணுது, அது 2 பாயிண்ட்ல மீட் ஆகும். எவ்வளவுதான், இதுதான் கார்ட். எனி லைன் பை intersecting any line intersecting in parabola at 2 points. இது பாராபோலான் மட்டும்தான் கிடையாது, எந்த கோனிக்கா இருந்தாலும் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது கார்ட். இங்க ஃபோக்கல் கார்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. கார்ட் ஆஃப் parabola which is passing through the focus is called focus of parabola. கார்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அதாவது சில கார்ட்ஸ் மட்டும் இப்படி பாஸ் ஆகும் ஃபோக்கஸ் வழியாக. இது எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோக்கல் கார்ட்ஸ் இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, அதுன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா, ஒரு பேராபோலாவோட ஃபோக்கஸுக்கும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கும், ரேண்டம் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். இது பாயிண்ட் பி, இது எஸ்னா இதுதான் வந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இது வந்து எஸ்பியா. இது நம்ம இங்கே எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எஸ்பி பை பிஎம் இந்த லென்த் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். பேராபோலாக்கு எசென்ட்ரிசிட்டி வேல்யூ 1. இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வேர்டெக்ஸோட வேல்யூ 0,0 ஆரிஜின், ஃபோக்கஸோட வேல்யூ a,0. அதுவே டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து x is equal to -a. இதை இங்கே யூஸ் பண்ணோம்னா இதை வச்சு நம்ம எஸ்பி ஈக்குவல் டு பிஎம்னு சொல்லலாம். பிஎம் என்ன, S2 ஃபோக்கஸ்லேருந்து வேர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் ஏ, வேர்டெக்ஸ்லேருந்து டைரக்ட்ரிக்ஸ் டிஸ்டன்ஸும் ஏ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த லைனுக்கும் இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் பி ப்ளஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் பி ப்ளஸ் ஏன்னு சொல்லலாமா, ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா. ஸோ எஸ்பி ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, இதுதான் ஃபார்முலா. இதான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம இங்கே படித்தது லேட்டஸ்ட் வந்து ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டின் ஒன்று. y² is equal to 4ax passes to 3,2 இந்த length of latest rectum. இங்கே வந்து y² is equals to 4ax கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதில் நம்மளுக்கு ஏ வேல்யூ மட்டும் தெரியாது. ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இங்கே ஏற்கனவே இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல, ஸோ அதை வச்சு நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ y² என்ன, 2² is equal to 4a into 3, 4/12 is equals to a equal to 1/3. Length of latest rectum என்ன, length of latest rectum is equals to 4a LLR. இந்த ஏங்கிறது இங்கே 4a, ஸோ LLR equal to 16a இங்கே. ஸோ சாரி, இங்கே இது வந்து 4a. அப்போ 4 into 1/3 is equal to 4/3. ஸோ 4/3 தான் ஆன்சர். ஓகே, ஃபர்தர் லெக்சர்ஸில் பேராபோலா